வாடா. அம்மா. வா வா உள்ள வா. மீனா. நீ உள்ள வா, ஒண்ணு சொல்ல மாட்டா. உள்ள வா உள்ள வா. இல்லம்மா, மீனாட்ட மன்னிப்பு கேட்டுட்டே வாரேன். சரி உள்ள வா. இல்லம்மா, வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்காம வெளியில போங்கன்னு சொல்லிட்டா சங்கடமா போயிடும். அவ சொன்னதுக்கு அப்புறமே உள்ள வரேன். அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே. அவ அப்படிப்பட்டவளாம் கிடையாது. உள்ள வா. இருந்தாலும் மன்னிச்சதுக்கு அப்புறம் வாரேனே. என்ன என்ன வேணா நகலே. நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். பாப்பா வாய மூடு. என்ன பண்ணல அன்னைக்கே. உள்ள வா. அப்பா வரும்போது வருவேன். அதெல்லாம் அப்பா உள்ள வர்றாங்க. நீ முதல்ல உள்ள வா. போ அன்னைக்கு உள்ள போ. அண்ணா நீங்க உள்ள வரும்போது நான் வந்தா போதும். உள்ள வரல சட்டை எண்ணி பாத்துக்க. அம்மா சொல்றாங்கல்ல உள்ள வா. அப்பா எனக்கு இங்க பிடிக்கவே இல்லப்பா. நம்ம அங்கேயே இருப்போம்ப்பா. வாங்க சதீஷ், உள்ள வாங்க. மீனா வரட்டும். அவ ஒண்ணு சொல்ல மாட்டா. நீங்க வந்திருக்கேன்னு சொன்னா சந்தோஷம் தான் படுவா. உள்ள வாங்க. சாப்பிடுதீங்களா? அன்னைக்கிளி உள்ள வா. அப்பா நம்ம அங்கேயே போயிரோம்ப்பா. இங்க வேண்டாம். இங்க நல்லாவே இல்லப்பா. தமிழே அவளுக்கு ரெண்டு போட்டு உள்ள கூட்டி போ. உள்ள வான்னு சொன்னேன். புரியுதா இல்லையா? அப்பா நான் எதுவுமே கேட்க மாட்டேப்பா. நம்ம அங்கேயே இருப்போம்ப்பா. இங்க வேண்டாம்ப்பா. கொஞ்சம் இங்க பாரு. தொலைச்சு. உள்ள வா. இன்னும் 5 கூட அவளுக்கு. இனி பாரு உன்னை எப்படி அடிச்சு வளர்க்கறோன்னு மட்டும் பாரு. செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நல்லா காட்டிட்டல நீ. உள்ள கொண்டு வாங்க. தொலைச்சு. உள்ள வா. ரஸ்கல், என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? சரி நீங்க உள்ள போங்க. இல்ல மீனா. அவ ரேஷன் கடைக்கு போயிருக்கா. இப்பதான் போயிருக்காளுக. வரதுக்கு சாயங்காலம் ஆயிரும். ஐயா அவள சும்மா போனாலே வரமாட்டாள. பைக் எடுத்துட்டு போயிருக்கா. கூட மீனா குட்டி வேற. அவளை அலப்பறைக்கு இன்னைக்கு தாங்காது. நீ வீட்டுக்குள்ள வா, வந்து பேசிக்கலாம் வா. அம்மா. அம்மா சொல்றாங்கல்ல உள்ள வாங்க. இல்ல உங்களுக்கு அஞ்சாரு. இல்ல உள்ள வரேன். போவாமா ரேஷன் கடைக்கு. ஊரெல்லாம் சுத்திடா. ஓடும் பள்ளத்தாக்கும் அதில் போகும் என் பைக்கும். போவாமா ரேஷன் கடைக்கு. எப்படி பைக் ஓட்டுதேன் பாத்தியா? ஆமாடி. காலை நேரம் நல்ல நேரம். பைக்கில் போகும் நேரம் ஆனந்தம். போவோமா ரேஷன் கடைக்கு. ஊரெல்லாம் சுத்திடா. அன்னைக்கிளி விட்டு மருமக தரையில நடந்தா நடக்குமா அடுக்குமா? இந்த வெயில்ல உள்ள சுகம் நம்ம வீடு கொடுக்குமா கிடைக்குமா? குமார கூட புல்லட்டு வண்டில போற சுகம் இந்த வண்டி கொடுக்குமா இல்ல கிடைக்குமா? குலுங்கி ஆட்டோ மாறி போற இந்த சுகம் அந்த புல்லட்டு கொடுக்குமா? குமார புல்லட்டு கொடுக்குமா? இது படிக்கட்டு நிப்பாட்டி சாக்கு போய் வாங்கிட்டு போவோம். எப்படி வண்டி ஓட்டிட்டு வந்தேன் பாத்தியா? சரி இதுல இரு, நான் மஞ்சள் போய் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வா. பெட்ரோல் தீந்துரும். ரொம்ப படுத்தாதடி. அதுல நிப்பாட்டி வச்சா பெட்ரோல் போமா? ஐயோ உன் அலப்பறைக்கு ஒரு அளவே இல்ல. இரு நான் வரேன். ஏக்கா லட்சுமி அக்கா. ஏக்கா ஒரு மஞ்சள் போய் கொடுங்களே. ரேஷன் கடைக்கு போணும். மீனா குட்டி அப்படியே அந்த அரிசி முறுக்கு கொஞ்சம் வாங்கிறேன். சரி இருட்டு மஞ்சள் போய் வாங்கிடுறேன். ஏக்கா அப்படியே அந்த அரிசி முறுக்கு ரன்ஸ்லாக்கி கொடுத்துருங்கக்கா. மீனா குட்டி அதுல இருந்து 2 முட்டை கிடக்கு பாரு, அதையும் கொஞ்சம் வாங்கிறேன். எப்படி ரேஷன் கடைக்காரன் வரதுக்கு நேரம் ஆகும். உட்காந்து சூப்பிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். நிறைய பாக்கெட் வாங்கி வச்சுக்க. அத்தை கூட 100 ரூபா தாயினாங்க. வேண்டான்னுட்டு வந்தல்ல. இப்ப அது வேணும் இது வேணும்னு கேக்குற. நம்ம உள்ளூர்க்கல்ல இவ்வளவு முட்டை இருக்கு எனக்கு என்ன தெரியும்? சரி நம்ம ஒரு அக்கா வாங்கிட்டு போவோம். பேர கொடுத்துக்கலாம். ஏக்கா அந்த 2 மிட்டாய் பாக்கெட் 2 கொடுத்துருங்க. அரிசி முறுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. மஞ்சள் போய் 2 தாங்கக்கா. நமக்கு முறை கொடுத்தானோ என்னமோ தெரியல. 2 பையன் ஒரு பை போதும் வாங்கிட்டு வா. செம்பலியக்க பச்சை சேண்ட சொன்னவல்ல, அது நமக்கு கிடைக்குதா என்னமா? அது இருக்கத வாங்கிட்டு வா. நம்ம வீட்ல இருக்கும்போது ஒரு மிட்டாய் திங்கன் போல தோணாது. இந்த கடையை பார்த்தா என்ன மிட்டாய் திங்கன் போல இருக்குது. அது அப்படிதான். இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க மிட்டாய் எல்லாம் பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பெட்டி கடைக்கு வந்தா அது அந்த மிட்டாய் நல்லா இருக்கு இந்த மிட்டாய் நல்லா இருக்குன்னு தோணும். நான் அப்படிதான் வீட்ல இருக்க மிட்டாய் எல்லாம் தொடறதே கிடையாதுப்பா. இந்த லட்சணை வேலை தான் வாங்கிட்டு போவேன். ஏக்கா சீக்கிரம் கொடுங்கக்கா. ரேஷன் கடை பூட்டிட்டு போறவா. ரேஷன் கடை திறந்துட்டானே தெரியல. அதெல்லாம் திறந்திருப்பான். இரு வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த அக்கா உள்ளுக்குள்ள இருப்பா. உள்ளுக்குள்ள போய் வாங்கிட்டு வா. ஏக்கா சீக்கிரம் கொடுங்கக்கா. முறுக்கெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இந்த மஞ்சள் பைக்குல போட்டு வச்சிருக்கேன். 2 மிட்டாய் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நம்ம ரேஷன் கடையில உட்கார்ந்து தின்னுட்டு இருப்போம். சீக்கிரம் வா. இது திங்கிறதுக்காவது ரேஷன் கடைக்கு சீக்கிரம் போகணும். சரி எதுக்கு ஒரே ஒரு முறுக்க மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு போவோமா? எங்க கேப்ப? இரு எடுத்து தரேன். அரிசி முறுக்கு. செம்பலி அக்காவும் முறுக்கு சுட்டு வைக்காவல. அதானே சுத்தி வச்சு உடைச்சாலும் உடைய மாட்டேங்குது. 4 நாளைக்கு முன்னாடி காப்பில முறுக்க கோவர வச்சேன். சரி இன்னும் கோவறதுனா பாத்துக்கங்க. முறுக்கு சுட்டு வைக்காதனால கேட்க மாட்டேங்க. மனம் போல சுட்டு வச்சிருந்தா. கேட்டா வீட்ல உள்ள எல்லாம் ஹெல்த்தியா தான் சாப்பிடணும்னு முறுக்க
போகுது. அவன் மனசுல என்னக்குன்னு தெரிஞ்சதானே நல்லா இருக்கும். அதெல்லாம் தமிழ் செம்பகலி பாத்துக்கிட்டு வாழ்வேன். நீ தானே மெயினே. இப்படியே உஸ்பேத்தியே விட்டுட்டே இருங்க. சரி சரி வா ரேஷன் கடைக்கு போவோம். லட்சுமிக்கா போயிட்டாரா? நீ முறுக்க தின்னுட்டு வரதுக்குள்ள அங்க ரேஷன் போட்டு முடிச்சிட்டாவன்னு நினைக்கேன். இந்த முறுக்கு என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சச்சமாதா சொல்ற, இந்த முறுக்கு என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு கடிதா பாப்பா. ஆமாடி, அப்படியே யா வேலோயி. பல்லுக்கு சாஃப்டா இருக்கு பாத்தியா? இப்ப மட்டும் காப்பி இருந்துச்சோ உள்ள போட்டு தின்னோம்னா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அத இப்போ ரேஷன் வாங்கிட்டு போயிருவோமே. வீட்ல போய் முக்கி திம்போ. போகும்போது லட்சுமி கடையில நிறைய வாங்கிட்டு போவோன்னே. சரி. அந்த பாட்டிட்ட கேளு, நமக்கு ரேஷன் உண்டானே? நம்ம மாமியார் அதுக்கு அனுப்பி வச்சாவே நமக்கு கிடைக்கும். பாட்டி எங்க ரேஷன் உண்டா? ஏமா இப்பதான் அடிச்சிட்டு போறேன். அடிச்சிட்டு போறானா? அது எப்ப வருவாரு? 3 மணி ஆகுமே. 3 மணியா? எத்தனை நேரத்துக்கு முன்னாடி வர வேண்டியதுனே? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போறேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட கிடைச்சிருக்குமே. என்ன ஊரம் சுத்திட்டாருல என்ன? எல்லாம் ஒன்னாலதான். ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு நேர் வழியில வாரியா? சுத்தி சுத்தி கூட்டு போறதே உனக்கு பொழப்பா இருக்குது. எங்க போனாலும் சுத்தி சுத்தி தட்டி கூட்டிட்டு போற. நம்ம வீட்டுல இருந்து ரேஷன் கடைக்கு 2 தெருதான். நீ எத்தனை ஊர் தட்டி கூட்டு வந்த? நான் பைக் ஓட்டுறது யாரும் பார்க்க வேண்டாம். நீ பைக் ஓட்டுறது எல்லாரும் பாக்கணுங்கிறதுக்காக ஊர் ஊரா வட்டி சுத்திட்டு வருவே. பைக் ரொம்ப சுகமா தானே வந்த. போவோமா ஊகோலம் அப்படின்னு. சரி இரு, அதான் 3 மணிக்கு வந்துவானே. மணி 12 தான் மட்டி ஆகுது. அதான் முறுக்கி அந்த பழமெல்லாம் இருக்குதா, தின்னுக்கிட்டே இருப்போம். நேரம் போயிடும். டேல உட்காருவோமா? அவன் கூட போய் அத்தை அனுப்பி வச்சா பாரு. ஆமா, எப்பவும் தமிழ் அக்கா செம்மொழி அக்கா தானே ரேஷன் கடைக்கு வருவாங்க. எதுக்கு இந்த இப்ப நம்மள அனுப்பி வச்சிருக்காவா? தெரியாதா? தெரியாது சொல்லு. சீனியை வாங்கிட்டு சிந்திட்டே வந்திருக்காளே. சிந்திட்டே வந்தாங்களா? ஆமா, சீனியை வாங்கிட்டு சிந்திட்டே வந்திருக்காளே. அதான் நீங்க ரேஷன் கடைக்கு போனது போதும், பொறுப்பான 2 பிள்ளைகளை அனுப்ப போறேன்னு சொல்லி நம்மள அனுப்பியிருக்காவ. தெரியாதா? நீங்க நானும் பொறுப்பானவிய விளங்க. ஆமா, செம்மொழி அக்கா ரொம்ப பொறுப்பா இருப்பாவல. எப்படி சீனி சிந்துனாவே? பழக்கம் தமிழ் கூட போயிருக்கால. சிந்துனது கூட தெரியாம பழக்கம் போட்டுட்டே வந்திருக்கால. வீட்டுல வந்து அத்தை சீனி எங்கன்னு கேட்டிருக்காவ. இந்த இருக்கலான்னு இருக்காளா வெறும் பைய காட்டி. விளங்க. அதான் சீனி டப்பால சீனி இல்லையா? அப்ப அதை இப்பதான் நீ கண்டுபிடிக்கிற. நானும் நம்மட்ட பயவுல அள்ளி திருட்டோன்னு நினைச்சிட்டேன். நம்மட்ட பிள்ளைலாம் திங்காதே. நான் தான் அப்பப்ப 2 அள்ளி திம்பேன். ரொம்பல திங்க மாட்டேன். செத்த செத்த திம்பே. திட்டிக்கிட்டு போடுறாது என்ன? சீனி டப்பால அதான் சீனி குறையுதா? வரே, இதுக்கு தான் நான் வந்து சொல்ல விடான்னு நினைச்சேன். இனி எப்பமாவது நீ சீனி டப்பால கைய வை, அதுக்கப்புறம் இருக்குது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. வீட்டுல சிலேபி லட்டெல்லாம் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த சீனி டப்பா பார்த்தா மட்டும் நான் கை துரு துரு துருன்னு வருது. அது திங்கிறனா என் மனசுதான் பிராண்டுது பாத்துக்க. பிராண்டு மிட்டி பிராண்டோ. சீனி டப்பால கைய வை. எட்டாத இடத்துல திங்க மாட்டேன். எனக்கு கெட்டத எடுத்து தண்டி நான் வைக்க முடியும். சப்பா, இதுக்குதான் வளர்ந்து சாடனுங்கது. இப்படி குள்ளமா இருந்தா அதுக்கு பத்தி நீ பேசுற. சரி ஒரு எண்ணெய் உட்காரமா முறுக்கு தின்னது தாகமா இருக்கு. தலைச்சித்திர மாதிரியே வருது. குறைய முறுக்கு திங்கணும்ல, கடிச்சு பச்சுன்னு மனம் போல தின்னா. இதோட 6 முறுக்கு தான் தின்னுட்டேன். ரொம்ப பேசாத. 6 முறுக்கு தின்னுட்டியா? அப்ப எனக்கு வைக்கலையா? அது காலிட்ட. ஆதவத்தி ரேஷன்ல உட்கார்ந்து தானே திங்கன்னு சொன்னேன். வர வழியில காலி பண்ணிட்டியா? ஆமா. எனக்கு ஒரு முறுக்கு தாட்டி. அந்த வண்டியில பைய தொங்க போட்டுக்கல, அதுக்குள்ள இருக்கான்னு பாரு. அதுல இருந்து நீ தின்னுட்டியா? அதுக்கு தான் உனக்கு கூட கொஞ்சம் வாங்க சொன்னேன். நீ கேட்க மாட்டேன்னுட்ட. 5 ரூபாய்க்கு வாங்குனே. அவ்வளவு நீ தான் தின்னுருக்க. சரி இந்த முறுக்கு நீ தின்னி அந்த எழுந்தப்பள முட்டைய மட்டும் எனக்கு கொடுத்துரு. அதுல மட்டும் கைய வச்சா உன்னை தொலைச்சிருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் வச்சிருக்கேன். வீட்ல போய் திம்பேன். ரேஷன் கடையில யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம். இத உட்கார்ந்து தின்றுவோம். அதானே நீ திங்காம விடுவியா? நீ யாரே ஒண்ணுதான் தருவேன். ஒண்ணே ஒண்ணு போதும். முறுக்கு போற காலி பண்ணிட்டு இதையும் கை வச்சிட்டாளே. இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் இது தேனாட்டு இனிக்கும் பழம். ஒண்ணுதான் தருவேன். ரொம்ப கேட்டன்னு வச்சுக்கீங்க தொலைச்சிருவேன். நீ மட்டும் எனக்கு முறுக்கு தந்தியாட்டி. இந்த முறுக்கு வச்சுக்கைய அது கடிக்க முடியல கோவர வச்சிருக்க வாயில போட்டு. அத நான் திங்கறோம் ஓடட்ட அடிச்சு விடுவேன் பாத்துக்க. எனக்கு ஒரே ஒரு இடத்துல தந்திரட்டி. ஒண்ணுதான் தருவேன். சரிதா. எப்படி இப்படி பாக்குற? அத்தி இந்த முறுக்குக்கு வந்து எந்த பழத்தை வாங்கணும் இல்லையே. அத்தி நீ மட்டும் எப்படி இவ்வளவு வாங்குன? தெரியும், எனக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும். அத வாங்குனேன். நீ முறுக்கு தின்னு முடிச்சனத அதை எடுக்க நினைச்சேன். அதே மாதிரி தான் தின்னு முடிச்சனத எடுக்கேன் பாத்தியா? எப்படி இதெல்லாம் யாவைக்குல தான் போகுது. என்ன எழுந்த பழம். என்ன டேஸ்டா இருக்கு. நம்ம நாட்டுல இப்படிலாம் பண்டத்தை கண்டுபிடிக்காத. அது உண்மைதான். இந்த முட்டைக்கு ஈடாகுமா? திங்கிற பத்தத்துல ஒரு கம்பி இருக்கும், மறந்து தின்றாத, தொண்டையில மாட்டிக்கிடும். அது எனக்கு எத்தனை நாள் மாட்டிருக்கு தெரியுமா? உனக்குமா? உனக்கு மாட்டிருக்கா? எத்தனை வாட்டி வாங்கின ஸ்பீல வாய்க்குல அள்ளி போடுவேனா புளுக்குன்னு மாட்டிக்கிடும். இருமிதான் எடுப்பேன். நல்லா எனக்கு நல்ல சிக்கிட்டு பாத்துக்க. செம்பலி தான் கையோட்டி எடுத்தா. அத்தனைக்கு நான் செத்து போ பார்த்தேன் தெரியுமா? நீ
ஒண்ணுமே இல்ல. வா. வேற எந்த பிள்ளை இருக்கா? ஆஹா, வேற எந்த பிள்ளை முட்டையே இல்ல. இவ்வளவுதான். இது போதும். எனக்கு நக்கி நக்கி திங்கிறதுக்கு இது போதும். என்ன டேஸ்டா இருக்கு பத்தியா? டேய், அந்த முட்டையை தின்னு முடிச்சிட்டு தாள தூர போடாத. அத உள்பக்கமா மடிச்சி வாயில போட்டு கசக்கு கசக்கி தின்னு பாரு. என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? உங்களையும் அப்படி திம்பாவளா? ஐயா, நாங்களும் அப்படிதானே திம்பா. அந்த தாளை யாரா தூர போடுவாவல்ல? நான் 2 மணி நேரமா அந்த தாளையே தச்சிட்டு இருப்பேன். அந்த வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மூலையில அந்த பழம் இருந்துகிட்டே இருக்குமா, வாயில பட்டுக்கிட்டே இருக்கும். சவுக்கு 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 சவுக்குன்னு சவச்சுக்கிட்டே இருப்பேன். நானும் தான் எங்க ஸ்கூல் இன்டர்ல இத போட்டு சவச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்த இன்டர்வல் வரைக்கும் வாயில கிடக்குனா பாத்துக்கயா. பாரு, லட்டா பூந்தியா சிலேபியா இது கீடாகுமா? இதெல்லாம் நம்மட்ட பிளேட்ட கொண்டு குடி. சீ, என்னது இது? சாணி மாதிரிங்காலுவ. கால் வைக்க தெரியுமா? கற்பூர வாசனை. அந்த கால தான் பயவளுக்கு ஒண்ணுமே தெரியாது பத்தியா. நம்ம கால நம்மட்டி பொறுக்காலம் இப்பெல்லாம் நல்லவே இல்ல. முத போனை பயன்படுத்தினவியும் நம்ம தான். இப்ப ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்துறவியும் நம்ம தான். சரி, தண்ணி கொண்டு வந்தியா? இல்ல, இந்த பக்கத்துல ஒரு அக்கா வீட்டுல வாங்கிட்டு வரட்டுமா சொம்புல? மாமியார் என்ன சொன்னவே? ஒரு வீட்டுக்கும் போவாதீங்க, அதுல உட்கார்ந்துங்கன்னு சொன்னாவளா இல்லையா? இரு, அப்ப சம்பளி அக்கா தண்ணி கொண்டு வந்து சொல்லிட்டா? வேண்டாம், பரவாயில்லை. ரேஷன் கடைக்காரன் இப்படி அடிச்சு போட்டு போயிட்டானே, எப்போ வந்து திறந்து நம்ம எப்போ வாங்க? ஆனா பத்தியா, நம்ம தான் முதல் லைன்ல உட்கார்ந்துருக்கோம். முத திறக்கனோ திறக்கலையோ நம்ம பாட்டுல வெயில வந்து உட்கார்ந்தாச்சு. அதான் இறந்த பிள்ளை இருக்க நல்ல நேரம் வாங்கிட்டு வந்தோம் பத்தியா. இல்லன்னா அவ்வளவுதான். என்ன தலை சுத்தின மாதிரி இருக்குது? ஆத்தி, நிஜமாவே தலை சுத்துதே. என்னவா இருக்கும்? ஆத்தி, மீனாகுட்டி. ஜெரி, நான் எதுவும் தர மாட்டேன். இது எனக்கே பத்தாது. பாரவட்டி, ஒரு இடத்துல எனக்கு வேண்டாம். உன் வயித்துல வாங்கி வச்சிருக்க. எனக்கு தலை சுத்துது. கண்டது கைய திங்காதன கேட்கணும்ல. பாரவட்டி, உண்மையிலே எனக்கு தலை ரொம்ப சுத்துது. ஏன் அந்த பத்து அடி போட்டதுக்காக நீ சொல்லலையே? என் வாயில கேட்ட பத்தினால எடுத்தாரு. சத்தியமா சொல்ல, எனக்கு தலை சுத்துது. அத்தி, அப்படி எனக்கு உண்மை தலை சுத்துதா? கேட்டி தெரியல. அச்சச்சோ, நான் இப்ப மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்லுவ? ஆமாடி, ரொம்ப தலை சுத்துது. அம்மா, அம்மா. சரி, இந்த சௌரமா உட்காரு வா. அப்பவும் இந்த எந்த பத்தி முறுக்கி விட மாட்டேன். நான் மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திம்ப நீ தின்ற மாட்டியா? அடச்சி, மயக்கம் போட்டு விழு. வரல, எனக்கு தெரியும். ஏன் எந்த பட்ட புடுங்கிறதுக்கு தான் இந்த எல்லாம் பண்ணுற நீ. இப்ப தலை சுத்துது. அத்தி பயவளுக்கு உண்மையில தலை சுத்தத விட்டுட்டு வந்து நினைக்கேன். எட்டி இந்த சௌரமா சாஞ்சிக்கிட்டி. எட்டி மயங்கிட்டியோ? மயங்கிட்டேன். அத்தி, மயங்கிட்ட புளுக்க. முறுக்க திங்காத நான் கேட்கணும்ல. ஐயோ, ஜமயக்கா, தமிழக்கா. நீங்க ரேஷன் கடைக்கு வந்து லட்சணமா? அக்கா, அங்க வீட்ல அவள காணணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காவ. ரேஷன் கடை வாசல்ல இருந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிய? ரேஷன் வாங்க வந்தோம். ரேஷன் வாங்க வந்தில? ரேஷன் கடை அடிச்சிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? எதுக்கு நாளைக்கு வாங்குறதுக்கு இன்னைக்கு கத்து கிடக்கீல? 3 மணிக்கு வருவானாமே. நாளைக்கு 3 மணிக்கு. நாளைக்கா? ஆமா, என்னங்க ஒரு மார்க்கமா 2 பேர் உட்கார்ந்துருக்கீல, என்னத்துக்கு? அது கையில எல்லாம் என்னது? பெட்டிக்கற வச்சிருக்கவன் நினைக்கேன். இல்ல, 3 மணிக்கு தானே ரேஷன் கடைக்காரன் வருவான். அது வரைக்கும் ஞானம் போணுமே, கொஞ்சமா எல்லாம் வாங்கணும். ரேஷன் வாங்க கொண்டு வந்த பைசாவுக்கு இதெல்லாம் வாங்கி தின்னுட்டிய. இப்ப ரேஷன் ஏதாச்சும் வாங்குவியா? அது ஃப்ரீ இல்லையா? ஃப்ரீயா? நான் இவ தான் சொன்னா. அவ திங்கணும்ல, அதான் சொல்லிருப்பா. அம்மா, அவ தூங்குதா? அக்கா, அவ தூங்கல, மயக்கம் போட்டுட்டா. அது இவ்வளவு கூலா சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்களும் கூலா தானே கேட்டுட்டு இருக்கீங்க. அவ மயக்கம் போட்டுட்டாக்கா. அத்தி, மயக்கம் போட்டுட்டாளா? எதுக்கு? திங்க தெரியாம தின்றுப்பா, விடு. ஒரு சோடா வாங்கிட்டு வரேன், மூஞ்சில தெளிங்க. கண்டதுக்கு திங்காதீங்கன்னா கேட்கணும்ல. அங்க அத்தை என்ன போன பிள்ளைல காணும், போய் பாத்துட்டு வாங்கன்னு சொன்னா, இங்க இந்த அலங்கத்துல உட்கார்ந்திருக்கே 2 பேரும். அவ மயக்கம் கூட எவ்வளவு தெளிவா போட்டிருக்கா பாரு. இந்த கையில முறுக்கு, அந்த கையில எண்ணெய் முட்டாய், காவடுக்கு நீ. பச்சை புள்ள மாதிரியே தூங்கிட்டு இருக்கால. அக்காவ தூங்கல, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஆமா, மயக்கம் போட்டு விழுறவா இந்த கையில முறுக்கு, அந்த கையில எண்ணெய் முட்டாய் வச்சி கீழே விழாம மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவ தூங்குறா, காவலுக்கு ஒண்ணு வச்சிருக்கா. இது கூட உனக்கு தெரியல? ஆனா மயக்கம் வருதுன்னு சொன்னால. அவ தூக்கம் வந்தா அப்படிதான் சொல்லுவா. தூக்கம் வந்தா அப்படி சொல்லுவாளா? தூக்கம் வந்தா அப்படிதான் சொல்லுவா. அதற்கு தூக்கம்னு தெரியாது, மயக்கம்னு சொல்லுவா. அவ சுகமா தூங்குவா. உனக்கு நம்பிக்கை இல்ல? அவ கையில இருக்க முறுக்க புடுங்கி பாரு. என்னக்கா சொல்றீங்க? அதான், அவ கையில இருக்க முறுக்கு அந்த 2 டைம் புடுங்கி பாரு. அவ தூங்குதால மயக்கம் போட்டு விழுந்துருக்கா, நீ கண்டுபிடிச்சிடலாம். அக்கா, நாங்க அத சொன்னோம்ல. அட எடுப்பட்டவளே, நீ தூங்குறதுக்கு நான் காவல் இருக்கிறதுக்காக மயக்கம் வந்து நான் சொன்னேன். அவளுக்கு தெரியாது, தூக்கம்னு சொல்ல மாட்டா, மயக்கம் தான் சொல்லுவா. அது அந்த கண்ணு சொக்கி சொக்கி வருமா, அத மயக்கம் வருதுன்னு பாப்பத்துக்க.
கொடுக்கறது கூட அப்படிதான் சொல்லுவா பத்துக்க. பத்தியா கையில இருக்க முறுக்கு புடுங்கன்னு என்ன வாத்து வரா? மயக்கம் போட்டவனுக்கு இதான் தெரியும். அட எடுபட்டவளே, இப்படி வந்து தூங்கிட்டு இருக்க அந்த வெயிலுக்குள்ள உட்கார்ந்து. நல்ல நேரம் வண்டி ஓட்டமா தூங்காம இருந்தாலே அதுக்கு தான் நாங்க அவட பைக்கே குடுக்கறது இல்ல. என்னக்கா சொல்லுவீங்க? தெரியாதா? வண்டி ஓடிட்டு இருக்கும்போது தூங்கிடுவாளே. அந்த காத்து ஜிகு ஜிகுன்னு அடிக்குமா, அவளை அறியாமலே தூக்கம் வந்துரும். அக்கா பச்சை பிள்ளையாக்கா, கிட்டத்தட்ட அப்படிதான். வண்டி ஓட்டமா பாட்டா படிச்சிருப்பாள.